வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண மாரி, ஸ்கோர் வந்து ஒரு 220 ரன் போயிருந்தா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்ச நம்ம வின் பண்ணியிருக்கலாம். ஆனா 180க்கு கீழ ஸ்கோர் வந்ததால, நம்ம என்ன நடக்கக்கூடாதுன்னு நெனச்சோமோ, அது பார்த்தீங்கன்னா நடந்துடுச்சு. ஆமாங்க, ஜிடிக்கு எதிரான மேட்ச்ல சிஎஸ்கே தோத்துட்டாங்க. எந்தவித மாற்றமும் இல்ல. கழுவி ஊத்தணும் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா, அவ்ளோ ஸ்ட்ராங்கான டீமு. ஒரு சின்ன மிஸ்டேக்னால ரொம்ப ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச கையில இருந்து 2 பாயிண்ட்ட அப்படியே கோட்ட விட்டாங்க. சொல்லப்போனா சிஎஸ்கே வாண்டடா தோத்துருக்காங்க அப்படிதான் சொல்லணும். அப்படி என்ன மிஸ்டேக் பண்ணாங்க? மேட்ச் எங்க கைமீறி போச்சு? எல்லாத்தையும் பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பேசப் போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த மேட்ச பத்தி பேசணும்னா, ஷெட்யூல் சேஞ்ச் பத்தி சொல்லியே ஆகணும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து ஜிடில நடக்க வேண்டிய மேட்ச்சு. அப்படியே இங்க ஸ்வாப் பண்ணி, ஜிடில நடக்க வேண்டிய மேட்ச சென்னையில வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. அதனால 1 வீக் முன்னாடியே பார்த்தீங்கன்னா, டிக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி, சேப்பாக்ல வந்து மதிய மேட்ச் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. டாஸ பொறுத்தவரைக்கும் சுபங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு பவுலிங் எடுத்தாரு. நமக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா நல்லது தான். ஏன்னா, இந்த சீசன்ல நம்ம ஜெயிச்ச 3 மேட்சும் பார்த்தீங்கன்னா 200 ரன் கிட்ட அடிச்சு பவுலிங் வச்சு டிஃபெண்ட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கோம். அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் தோக்க மாட்டோம்னு நெனச்சோம். ஆனா, அங்க தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. எந்த இடத்துல தப்பு பண்ணாங்க? இனிஷியல் விக்கெட் விழுந்த உடனே கொஞ்சம் பேனிக் ஆகிட்டாங்க. போன மேட்ச்ல ஜிடி என்ன தப்பு பண்ணாங்களோ, அத மாத்தி சூப்பரா கம்பேக் குடுத்தாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, ரபாடாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா 150 ஸ்பீட்ல போட்டு, ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, லைன் அண்ட் லென்த்ல பால் போட்டாரு. போன தடவ தேவ்தத் படிக்கல் கால்ல போட்டு 6 வாங்குனாங்க. ஆனா, இந்த தடவ பெர்ஃபெக்ட் டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த்ல எல்லா பேட்ஸ்மேன்களும் குறி வச்சு ஷார்ட் பால் போட்டாங்க. சஞ்சு சாம்சன் வந்தாரு, மேல போட்டாங்க அவுட்டு. ஊர்வில் பட்டேல் வந்தாரு, ஃபர்ஸ்ட் பால் இறங்கி அடிச்சாரு, ஒரு 4 அடிச்சாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கான்னு நெனச்சப்போ, அதே ஷார்ட் பால்ல அவுட்டு. சர்ஃப்ராஸ் வந்தாரு, ஃபர்ஸ்ட் பாலே அவுட்டு. இந்த இடத்தால தான் மேட்ச் பார்த்தீங்கன்னா, அப்படியே கைமீறி போச்சு. இங்க தான் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாபெரும் தப்பு பண்ணிட்டாங்க. எவனாச்சும் மூளை இருக்கவன் 2 விக்கெட் விழுந்த உடனே 3வது ஓவர்லயே ஒரு இம்பாக்ட் பிளேயர உள்ள கொண்டு வருவானாம். சரி உள்ள கொண்டு வந்தாலும் உங்க பவுலிங் காம்பினேஷன் பத்தி நீங்க பார்க்க வேண்டாமா? நம்ம இதுவரைக்கும் 4 ஃபாஸ்ட் பவுலரு, 2 ஸ்பின்னர சூப்பரா செட் பண்ணி வச்சிருந்தோம். ஒரு அடி விழுந்தா கூட கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 20 ஓவர்ஸ ரொட்டேட் பண்ண ஒரு ஸ்பேர் பவுலர் வேணும்னு யோசிக்கவே இல்ல. இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டா, பிரசாந்த் வீரு இல்லன்னா ராமகிருஷ்ணன் கோஸ கொண்டு வந்திருக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனா நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த தப்பான முடிவால முகேஷ் சௌத்ரி வெளிய உட்கார வேண்டியதா போச்சு. உள்ள வந்த சர்ஃப்ராஸ் கானும் பார்த்தீங்கன்னா, பெரிய இம்பாக்ட் தகுந்த மாரி ஆடல. முதல் பால்லயே பார்த்தீங்கன்னா, சுத்த போய் அவுட் ஆயிட்டாரு. அகில் ஹுசைன் சூப்பரா பேட்டிங் ஆடுவாரு. அவர ஏன் டாப் ஆர்டர்ல நம்பி இறக்க மாட்டீங்கன்னு தெரியல. இதுக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் லெஃப்ட் ஹேண்டர் வேற. அவர இறக்கியிருந்தா ஈஸியா ஸ்ட்ரைக்க ரொட்டேட் பண்ணி ஒரு பிரஷர் யார் பார்த்தீங்கன்னா வந்து கம்மி பண்ணியிருப்பாரு. இந்த தப்பால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20லேருந்து 25 ரன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆயிடுச்சு. 185 பிளஸ் அடிச்சிருந்தா கண்டிப்பா ஜிடி மேல பிரஷர் விழுந்திருக்கும். ஆனா வெறும் 160 அடிச்சதுனால சாய் சுதர்சன் ரொம்ப கூலா, பொறுமையா சிங்கிள்ஸ் ஆடி மேட்ச வந்து கொண்டு போயிட்டாரு. இதெல்லாம் தாண்டி பவுலிங் யூனிட்ட நம்ம பாராட்டியே ஆகணும். தோத்த மேட்ச்சுக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து பவுலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா முகேஷ் சௌத்ரி இல்லாதனால சப்போர்ட்டுக்கு வேற பவுலர் இல்லாம போச்சு. பவர் பிளே போடாத ஜேமி ஓவர்டன் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்து அவரோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அன்சுல் கம்போஜ் அண்ட் பார்த்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங் வந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா பவுலிங் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொலாப்ஸ் ஆகி சிவம் டூபாய்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்ப என்ன நடந்தாலும் மேட்ச் வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தாகணும். இன்னும் நமக்கு 5 நாள் கேப் இருக்கு. டீம்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பட்டி டிங்கரையும் பார்த்தே ஆகணும். சிஎஸ்கேவோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, 2 ஹோம் மேட்ச்சு, 4 அவே மேட்ச் இருக்கு. எல்எஸ்டி கூட பார்த்தீங்கன்னா வந்து 2 மேட்ச்சு. ஜிடி, எம்ஐ, டிசி அப்புறம் முக்கியமா எஸ்ஆர்எச் கூட ஒரு மேட்ச் இருக்கு. பிளே ஆஃப் போகணும்னா இந்த 6 மேட்ச்ல அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் வின் பண்ணி, பாயிண்ட் டேபிள்ல பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட் எடுத்தா மட்டும் தான் வந்து போக முடியும். அது மட்டும் இல்லாம ரன் ரேட்டையும் ஏத்தணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பலமுறை சிஎஸ்கே கம்பேக் குடுத்திருக்கு. இந்த முறையும் அத செஞ்சு காட்டுவாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இம்பாக்ட் பிளேயர மாத்துனது தான் இந்த தோல்விக்கு காரணமா? உங்களோட கருத்துக்கள பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா பை சி யூ. நன்றி, வணக்கம்.